எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு நம்ம Mi Box 4Kயோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிவ்யூ யூனிட் இல்லை, நம்ம Mi Homeல காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு Mi Box 4K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, Z5, சன்நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஆண்ட்ராய்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட சப்போர்ட் இந்த பாக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. இது நம்மளே பார்க்கலாம். கீழே திருப்பி ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 4K சப்போர்ட் இருக்கு, டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு, HDR10 சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் குரோம் காஸ்ட் அல்ட்ரா சப்போர்ட் இருக்கு. ஸோ இது அஃபிஷியலாக சப்போர்ட் ஆன ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட டப்பா டிவியை கூட நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றிடலாம். பின்னாடி எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 5,000 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 3,500 rupeesக்கு வாங்கலாம். ஸோ 3,500 rupeesக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சீல்டு பேக்கேஜ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சீலை எடுத்துடலாம். சீலை எடுத்தோடனே பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீ பாக்ஸே இருக்குது. ஸோ மீ பாக்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு இட்லி சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீல்டு பேக்கேஜ் தான். எதுக்கு கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ தான் நான் Mi Homeலேருந்து காசு கொடுத்து அப்படியே வாங்கி சீல் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் ஸ்லைட்டாக டர்ட்டியாக இருக்குது. ஸோ துடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. பின்னாடி நம்மளுக்கு Mi Boxோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எழுதியிருக்காங்க. என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் இருக்குது. நார்மல் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 போர்ட் தான் நமக்கு இருக்குது. இதை தவிர நமக்கு லேண்ட் போர்ட்லாம் இதில் கொடுக்கவே இல்லை. ஆனால் நமக்கு USB போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் எதுவாக இருந்தாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு Mi Box 4 அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தடவை இது படித்தா கண்டிப்பாக நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI கேபிள் ஒரு நல்ல குவாலிட்டி HDMI கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடாப்டர் இருக்கு. ஸோ இந்த அடாப்டர் நம்மளுக்கு பவருக்காக யூஸ் பண்ணுற ஒரு அடாப்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு உள்ள ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நம்மளுக்கு Mi Box 4Kவோட ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமோட் இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ ரிமோட் நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ரிமோட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரிமோட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கொஞ்சம் லோ குவாலிட்டியோ அப்படின்னு ஏன்னா நமக்கு ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்கு. மேலே நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆரோ பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் நமக்கு அந்த செலக்ட் பட்டன் இருக்கு. ஆல் ஆப்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் பட்டன் இருக்கு. அப்புறம் நமக்கு ஹோம் பட்டன் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் அமேசான் பிரைம்க்கும் தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மீ சிம்பிள் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு மினிமலிஸ்டிக்கான ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். பேக்ல நமக்கு மீ சிம்பிள் இருக்கு. அப்புறம் நார்மல் 2 ரிமோட் பேட்டரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ளூடூத் ரிமோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம செட்டப் பார்க்கலாம். நான் Mi Box பவர்லேயும் அப்புறம் HDMI கேபிளோட என்னோட மானிட்டரில் நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் டிவி பூட் வர மாதிரி இதில் நமக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான் வருது. ஸோ இதில் நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. பேட்ச் வால் இன்டர்ஃபேஸ் இல்லை. அதுவே கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாய் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி போடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அப்புறம் நீங்கள் இது ப்ளூடூத் ரிமோட்னால ஃபர்ஸ்ட் நீங்கள் பேர் பண்ணணும். பேர் பண்ணது ரொம்ப ஈஸி. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு பேர் ஆயிடும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் ஆயிடுது. ஸோ நார்மலாக நம்ம என்னெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸி செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் குவிக் செட்டப் எப்படி பண்ணுது அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும்.
பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த விசார்ட் வந்து வந்துடும். இந்த விசார்ட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ளூடூத் மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணும். ஸோ மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது சர்ச் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவியோட நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நீங்கள் டிவியில் உட்காந்து டைப் பண்ணிட்டு உட்காரணும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 2 கோடும் நமக்கு வந்து மேட்ச் ஆயாச்சு. ஸோ கோடு மேட்ச் ஆனால் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து வைஃபை நெட்வொர்க்கோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா கூகுள் அக்கௌண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாகின் பண்ணிடும். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவினால கண்டிப்பாக நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணனா நீங்கள் உட்காந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபோனை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபோனை வச்சு செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலாக டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிவி வந்து செட்டப் பண்ணியாச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக ரிமோட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓகே வந்து கொடுங்க. ஸோ டர்ன் ஆன் வந்து கொடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம மீ பாக்ஸ் வந்து நம்ம செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆனால் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்டேட் வந்து காட்டுது. ஸோ என்ன ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே போனால் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ். இது வந்து பேட்ச் ஃபாலில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலரான இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். நமக்கு ஏதோ சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி காட்டுது. என்ன சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ பார்க்கலாம் செக்கிங் ஃபார் அப்டேட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 9 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 9 அப்டேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பண்ணிடலாம். நீங்கள் கூட இந்த பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து இந்த அப்டேட் வந்து பண்ணிடுங்க. நார்மலாக ஃபோனில் அப்டேட் பண்ணுற மாதிரி தாங்க. ஜஸ்ட் வந்து அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஆகிடும். நெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது டவுன்லோட் முடிச்சதுக்கப்புறம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வந்து ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம அப்டேட் எல்லாமே வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சிஸ்டம் அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆயாச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ பாக்ஸ் வந்து ரீபூட் வந்து நம்மளுக்கு ஆகிட்டு இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து இன்ஸ்டாலிங் சிஸ்டம் அப்டேட் வருது. ஸோ வெயிட் பண்ணலாம். சிஸ்டம் அப்டேட் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பாக்ஸே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட் வந்து ஆகும். ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரீபூட் வந்து ஆயிடுச்சு. நான் வந்து சில அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீஜன் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோட பாக்ஸில் வந்து நான் லாகின் வந்து பண்ணிட்டேன். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட், அமேசான் பிரைம் அக்கௌண்ட் எல்லாமே வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ்க்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் ஒரு ஆண்ட்ராய்டு 9 வந்து கொடுத்தது. ஸோ ஆண்ட்ராய்டு 9 வந்து டிவியில் ஓரளவுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒத்துக்கலாம். செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச்சோட செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 மாதம் பழைய செக்யூரிட்டி பேட்ச். ஆனால் டிவிக்கு இது கண்டிப்பாக பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வரலாம். ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. 5.4 GB தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்கோ இல்லாட்டி பென்ட்ரைவை வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஷாமி ரிமோட் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ளூடூத் ஆக்சஸரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹெச்டிலையும் சப்போர்ட் ஆகுது, 4K கூட நமக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஹெச்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம். ராஜிக்கு, சூரிக்கு, மோகனுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முட்டை சரா முட்டை பப்ஸ். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் வந்து ப்ளே பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹெச்டியில் வந்து ப்ளே ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ வந்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம். சிவபிரசாத். எஸ். நைஸ் டைச்சோரு. பொண்ணோட ஃபேஸ் சரியாவே தெரியலங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றப்போ ப்ராப்ளம் வரும். நேரா பாக்குற மாதிரி ஏதாச்சும் போட்டோ இருக்கா? ஓகே, 1 செகண்ட்.
ஒன்று மட்டும் நான் சொல்லுவாங்க, நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ஃபுல் ஹெச்டியில் வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஷாமிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரைம் வீடியோ நான் வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைம் வீடியோலும் நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து நிறையா டிவிஸில் வந்து ப்ரைம் வீடியோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரைம் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து ஹெச்டி 1080p அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து ப்ரைம் வீடியோவில் கூட வந்து படம் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீன் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபுல் படம் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து காப்பி ரேட் பிரச்சனை வந்து வந்துடும். ஸோ பார்ப்போம் சவுண்ட் குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் திடீர்னு என் கையை பிடிச்சி அந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அப்பா முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க. 3 மாசத்துல கல்யாணம் மேற்கொண்டு லைஃப்ல அடிக்கடி செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, வந்தோட பிடிச்சிக்கணும். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்து வந்துடும். இதுக்கே காப்பிரைட் பிரச்சனை வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைம் வீடியோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் ஆகுது. ஹெச்டி 1080pலையும் ப்ளே ஆகுது. ஸோ 4K கண்டென்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ 4K இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க சொல்லபடி பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது, நம்மளுக்கு வந்து ஹெச்டி, அதாவது ஃபுல் ஹெச்டி வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் பாருங்கள், யூடியூப்பும் நமக்கு வந்து நேட்டிவாக சப்போர்ட் வந்துருக்கு. யூடியூப்பில் 4K சப்போர்ட்டே இருக்குது, ஏன்னா நமக்கு வந்து 4K அப்படின்னு சொல்லி கீழே வந்து காட்டுது. ஸோ நம்ம சேனல் கீழே பார்க்கலாம் 4K அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ நம்ம சேனல் வீடியோவே நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து 4K சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ யூடியூப்பில் நேட்டிவான 4K சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் கையில் பார்த்தீங்கன்னா OnePlus 17 இருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி ஓகே கைஸ், நீங்கள் வந்து நேட்டிவாகவே பார்க்கலாம், நமக்கு வந்து 4K சப்போர்ட் வந்துருக்கு யூடியூப்பில் வந்து. ஸோ குவாலிட்டியில் வந்து நமக்கு 4K அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் சூப்பரான 4K கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மீ பாக்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 4K டிவி இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து இல்லாட்டி ஒரு 4K மானிட்டர் இருந்தாலும் சரி, உங்களால் யூடியூப் எல்லாமே வந்து 4Kல வந்து பார்க்க முடியும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் டிவி வந்து 4K சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து 4Kல பார்க்க முடியும். 1080p வரைக்கும் சப்போர்ட் இருந்தால் 1080pல வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரோட சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாட்ஸ்டார் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஏன்னா ஹாட்ஸ்டார் வந்து நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து வரல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹாட்ஸ்டார், சோனி, ஜி5 அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸும் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் ஹாட்ஸ்டார் வந்து நம்மளுக்கு லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு எல்லா கான்டென்ட்ஸும் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து ரிமோட்லேயே நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓப்பன் யூடியூப். Play live or from YouTube. The Life of Ram from 96 by Gavine Menon, sure. Playing on YouTube. Open Netflix. Opening Netflix. Open Amazon Prime. Opening Amazon Video. Change my volume to 10%. Change my volume to 100%. All right. ஓகே கைஸ், நீங்கள் வந்து ரிமோட்டில் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்கிட்ட வந்து கூகுள் ஹோம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ கூகுள் ஹோமை யூஸ் பண்ணி கூட இந்த டிவியை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கூகுள் ஹோமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிவியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கூகுள்,
Play some music on my Mi Box 4. Alright, music from YouTube Music. Playing on MIBOX 4. Okay Google, change my Mi Box 4 volume to 100%. Okay Google, change my Mi Box 4 volume to 50%. ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்து ரிமோட்லேயும் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கூகுள் ஹோம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. யூடியூப்ல வந்து நம்ம போகலாம். யூடியூப்ல மேலே வந்து நமக்கு கேஸ்டிங் ஐக்கான் வந்து காட்டுது. ஸோ அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணினா நமக்கு வந்து Mi Box 4 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா இதோட பேர் வந்து நான் Mi Box 4 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து எல்லா கான்டென்ட்ஸும் வந்து இதில் வந்து நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு MKBHD வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல வந்து நமக்கு வந்து பக்காவாக கேஸ்ட் ஆகுது. இதில் வந்து குரோம் கேஸ்ட் அல்ட்ரா சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து 4K கேஸ்டிங் கூட இதனால் வந்து பண்ண முடியும். ஸோ யூடியூப்ல வந்து நமக்கு கேஸ்டிங் வந்து சப்போர்ட் ஆகுது. யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் ஆகும், அமேசான் பிரைமில் வந்து சப்போர்ட் ஆகும், யூடியூப் மியூசிக்கில் கூட நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும், விங்க் மியூசிக்கில் வந்து சப்போர்ட் ஆகும், எல்லா விதமான மியூசிக் பிளேஸ்லையும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டை வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ பாட்டு வந்து நம்மளுக்கு இப்போ ப்ளே ஆகுது. ஆனால் நான் வந்து பாட்டு வந்து ப்ளே பண்ண போகிறதில்ல மியூசிக், ஏன்னா நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வருது. ஆனால் பாட்டு வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து யூடியூப் மியூசிக்கில் மட்டும் வேலை செய்யாது. நமக்கு வந்து ஸ்பாட்டிஃபையாக இருந்தாலும் வேலை செய்யும், விங்க் மியூசிக்காக இருந்தாலும் வேலை செய்யும், எந்த விதமான மியூசிக் பிளேயராக இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் கூட நமக்கு வந்து இந்த கேஸ்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், நமக்கு வந்து அந்த கேஸ்டிங் ஐக்கான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சும்மா வந்து ஒரு படம் ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் வந்து அந்த கேஸ்டிங் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணினா நமக்கு வந்து Mi Box 4 அப்படின்னு சொல்லி காட்டும். உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கேஸ்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இதில் வந்து நம்மளுக்கு கேஸ்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ குரோம் கேஸ்ட் அல்ட்ரா இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்களேன். சும்மா வந்து டிவியிலேருந்து நீங்கள் போய் நோண்டவே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ. ஸோ பிரைம் வீடியோவில் கூட நமக்கு வந்து குரோம் கேஸ்ட் அல்ட்ரா சப்போர்ட் இருக்கிறதுனால இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ப்ளே பண்ணும்போது கீழே வந்து கேஸ்ட் ஐக்கான் வந்துருச்சு, அந்த Mi Box 4 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால் போதும். ஆனால் ஃபோனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியும் ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட் கூட நமக்கு வந்து சூப்பராக வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, இந்த மாதிரி எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் வந்து கேஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OTT பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ், உங்கள் ஃபோனில் இருக்க லோக்கலாக இருக்க வீடியோஸை கூட நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் வந்து பேக் போங்க, பேக் போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த கேஸ்ட் ஐக்கான் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கேஸ்டிங் வந்து இப்போ பண்ண முடியுது. ஸோ ஃபோட்டோஸாக இருந்தாலும் வீடியோஸாக இருந்தாலும் 4K வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குரோம் கேஸ்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் அப்புறம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி நான் வந்து நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ கூட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.